ஃபைனலா வெண்ணிலா கிட்டயும், உஷா கிட்டயும் இந்த பக்கம் சுந்தர் பேசி முடிச்சதுக்கப்புறம், எப்படி நம்ம இந்த பிரச்சனைய சமாளிக்க போறோம்? இந்த பிரச்சனை வீடு வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனா எப்படியோ நம்ம சமாளிச்சுட்டோம். ஆனா இதுக்கு மேல இந்த பிரச்சனைய பெருசாக்காம, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க சுந்தரமே அடுத்தபடியா ஒரு முடிவு எடுக்கிறாரு. டைரக்ட்டா இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதுக்கப்புறம், ரிலாக்ஸ் பண்றேன்ற பேர்ல வெளியில வந்து தாஸுக்குமே கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு, "இங்க பாரு தாசு, நேத்து அந்த பொண்ணு வந்து எங்க வீட்ல போட்டு குடுத்துட்டா. அதனால எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. உனக்கு இப்ப பணம் தர்றது எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான். எனக்கு ஒரு 1 வாரம் டைம் குடு. நீ கேட்ட அந்த பணத்தையும் சேர்த்து நான் போட்டு விட்டுறேன். ஆனா இத்தோட இந்த நம்ம சகவாத்தத்தை முடிச்சுக்கணும். இல்ல அப்படின்னா எங்க வீட்டுல எல்லாருமே போலீஸ் பிரச்சனைன்னு போனாங்க அப்படின்னா உனக்கும் நிறைய பிரச்சனை ஆயிடும். அது மட்டும் இல்லாம உன்னோட தங்கச்சியோட பேரும் கெட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாச மிரட்டுறதா நினைச்சிட்டு இங்க சுந்தரமே தாஸ் கிட்ட கேக்குறாங்க. அப்ப தாசுமே சிரிச்சுக்கிட்டு, சரி சரி, நீ சொன்ன மாதிரி உனக்கு டைம் தரேன். ஆனா எனக்கு அந்த சொன்ன டைம்குள்ள பணம் வரணும். அப்படி வரல அப்படின்னா அவங்க என்ன போலீஸ்க்கு போறது, நானே போலீஸ்க்கு போவேன். எதுக்காகனா நீ பண்ண விஷயத்த இந்த ஊர் ஃபுல்லா வந்து தெரியப்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாசுமே சுந்தரம் மிரட்டுறாங்க. அப்ப சுந்தரமே, இங்க பாரு தாசு, நீ கேட்ட மாதிரி இன்னொரு 5 லட்சம் தரணும்னு சொன்னல, அதை நான் ஒட்டுக்காவே உனக்கு தந்துடுறேன். ஆனா அது வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணாத. எனக்கு நான் 1 வாரம் டைம் கொடு. அந்த 1 வாரத்துல நான் ரெடி பண்ணிட்டு நான் பணம் ரெடி ஆனவனு சொல்றேன். நான் வர சொல்ற இடத்துக்கு வா, நீ மட்டும் வந்து வாங்கிட்டு போ. இந்த மாதிரி உன்னோட தங்கச்சி ஸ்வேதாவை கூட்டிட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சுந்தரமா பேசி டீல முடிக்கிறாரு. ஓகே, இப்ப வெளியில டீல முடிச்சாச்சு. அடுத்து உண்மை தெரிஞ்ச பொண்ணு கிட்ட தான் நம்ம போய் பேசணும் அப்படிங்கிறதுக்காக அப்ப யாருமே இல்லாதப்ப அவருமே பொண்ணு இருக்கிற குடிசைக்கு போறாரு. அங்க போயிட்டு, பொண்ணி என்ன குடிசையில இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப பொண்ணுமே ரொம்ப கெத்தோட, என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சுந்தரமே இருந்துகிட்டு, நீ இந்த மாதிரி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுல இருக்கவங்க முன்னாடி சொன்னதுல எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு தெரியுமா? நல்ல வேலை, என்னால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் அப்படிங்கறதுனால சமாளிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் தெரியுமா பொண்ணி, இந்த வீட்டுல எப்பவுமே பவர் உனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு தான் பவர். நான் என்ன சொன்னாலும் இந்த வீட்டுல நம்புவாங்க. ஆனா நீ என்னதான் உண்மையே சொன்னாலும் அது யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா இது எதுவும் தெரியாம நீ எனக்கு எதிராகவே இந்த வீட்டுல வந்து சாட்சி சொல்ல பாக்குறியா? உண்மையை சொல்ல போனா நான் சொன்ன மாதிரி நீ நடந்துகிட்ட அப்படின்னா கண்டிப்பா நானுமே சக்தி கூட நீ வாழ்றதுக்கு உனக்கு என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்துக்கு நானும் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். பட் ஆனா நீ எல்லா விஷயத்திலயுமே நீ எதிர்த்து போட்டியா நின்றுட்டு இருக்க. அதை விட முக்கியமா நான் பண்ற தப்பு எல்லாத்தையுமே எப்படியாவது பவானிக்கும் எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தெரியப்படுத்தணுங்கிறது உன்னோட முக்கியமான வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பொண்ணுமே நக்கலா சிரிச்சுக்கிட்டு, எங்க பாருங்க, உங்களை பத்தி நான் வீட்டுல போட்டு கொடுக்கறதா என்னோட வேலைன்னு இருந்துச்சுன்னா நீங்க எல்லாம் எப்பவோ மாட்ட வேண்டியால். ஏன்னா நீங்க ஏற்கனவே நிறைய பொண்ணுங்க கூட சுத்தினதை நான் பாத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு கூட காஃபி ஷாப் போயிருக்கீங்க. அப்புறம் ரேஷ்மாவை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி என்னென்னலாம் வேலை பார்த்திருக்கீங்க. இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் நான் ஏன் வந்து அதிகமா பேசினது இல்ல? ஏன்னா நீங்க என்னைக்காவது ஒரு பெரிய விஷயத்துல மாற்றப்போ தானாவே வீட்டுல தலையை கொடுத்து மாட்டிக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த விஷயம் அந்த அளவுக்கு பெருசுதான். இன்னும் நீங்க பணத்தை கொடுத்து சமாளிச்சலாம்னு நினைக்கிறீங்களா? அவ்வளவு சீக்கிரத்துல இது முடியாது. என்னைக்கு இருந்தாலும் உங்களோட எல்லா பொய்யும் வெளியில வரும். அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. அன்னைக்கு நீங்க கதற நான் வந்து கண்குளிர உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுமே சொல்றாங்க. உடனே இதை கேட்டு சுந்தரமே, நீ இப்படியே பேசிக்கிட்டு, ஆனா கண்டிப்பா எல்லாத்தையும் நான் சமாளிச்சுட்டு உன்னை இன்னும் ஒரு 2 மாசத்துல வீட்டை விட்டு வெளியில துரத்த போறேன். அதுக்கப்புறம் நீ தான் வெளியில போய் கஷ்டப்பட போற அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமே நக்கலோட பேசிட்டு அங்கிருந்து கீழே இறங்குறாங்க. கரெக்டா அங்க சுந்தரமே படிக்கட்டு இறங்கும் போது ஆப்போசிட்ல சண்முகம் படிக்கட்டு ஏறாரு. இதை பார்த்து சண்முகத்துக்கு டவுட் ஆகுது. எதுக்காக சுந்தர் மேல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்ல சும்மாதான் லைட்டா காத்து வாங்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனா அவர் சொல்லிட்டு கீழே போகும்போது அவரோட முகம் லைட்டா பதட்டமா இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்ட சண்முகமும் இந்த பக்கம் பொண்ணுகிட்ட வந்து, பொண்ணு உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இங்க இருந்து பொண்ணையுமே இருந்துகிட்டு, ஆனா சொல்லுங்கண்ணா, என்ன பிரச்சனைனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஒண்ணு இல்ல பொண்ணி, நேத்து நீ சொன்ன விஷயத்தை பத்தி உங்ககிட்ட நான் டீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீ சொன்னது உண்மையா? உண்மையிலுமே சுந்தர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க பொண்ணுமே இருந்துகிட்டு, ஏன்னா நீங்களும் வந்து நம்பிக்கையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நான் போய் சொல்றேன்னு நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே சண்முகமும் இருந்துகிட்டு, இங்க பாருமா, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. நீ சொன்ன விஷயத்த நான் ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சொல்ல போனா இந்த மாதிரி சுந்தர் தப்பு பண்ணியிருந்தாரு அப்படின்னா அந்த விஷயத்த நானும் கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா அந்த விஷயத்துல பவானி மட்டும் இல்லாம சிவானி பாப்பாவோட லைஃபும் சேர்ந்துருக்கு. இந்த விஷயத்துல நம்ம ஒரு முடிவு எடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணா மட்டும்தான் இங்க பவானியோட லைஃபையும் சிவானியோட லைஃபையும் காப்பாற்ற முடியும். சொல்ல போனா எனக்குமே சுந்தர் மேல டவுட் இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த விஷயத்த இந்த வீட்டுல ஓப்பனா பேச முடியாது. எல்லாருமே ஓப்பனா வந்து இந்த பக்கம் சுந்தருக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அவர் பண்ண தப்ப மறைக்கிறார் அப்படிங்கிற விஷயம் நிறைய டைம்ல தெரிய வச்சு அவர் அந்த பக்கம் தூக்கு போட போகும்போது கூட அவர் வந்து அந்த விஷயத்த முழுசா ட்ரை பண்றதா இருந்தா ரொம்பவே ஸ்பீடா பண்ணிருப்பாரு. ஆனா எங்க கிட்ட பேசுறதுல மட்டுமே அவர் ஃபோக்கஸ் வச்சுட்டு அதை சரியா பண்ணாம ஒரு ஆக்டிங் பண்ண மாதிரியே இருந்துச்சு. நான் அப்பவே இதை கவனிச்சேன். பட் இருந்தாலும் சக்தியும் சொன்னா, அவசரப்படாதீங்க, நம்ம முதல்ல இந்த விஷயத்த தெளிவா பேசிட்டு அதுக்கப்புறம் இவர் மேல ஏதாவது தப்பு இருக்காங்கிறத கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியுமே பேசி வச்சிருக்காமா, நாங்க இந்த விஷயத்தை பத்தி தான் தேடிக்கிட்டு இருக்கோம். உன்னால முடிஞ்ச ஏதாவது க்ளூ இருந்தா எங்களுக்கு கொடு, கண்டிப்பா இந்த விஷயத்த நாங்களுமே வந்து ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட பொண்ணுமே, இங்க பாருங்கண்ணா, நான் கரெக்டா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரும்போது இந்த விஷயத்த பார்த்தேன். சொல்லப்போனா அவங்க கிட்ட பேசிட்டு இருந்த பொண்ணு வந்து ஏற்கனவே நான் சுந்தர் கூட அவங்கள நிறைய டைம் பார்த்திருக்கேன். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டூடியோல பாட்டு வாய்ப்பு கேட்டு வந்த பொண்ணுன்னு சொன்னாங்க. அப்ப கண்டிப்பா ஸ்டூடியோக்கு வந்திருந்தாங்கன்னா அங்க அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர், போட்டோ இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட அட்ரஸும் இருக்கும்.
நீங்க வேணா நீங்க ஸ்டூடியோக்கு போகும்போது வேணா சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு அந்த பொண்ணு யாருங்கிறத அந்த போட்டோ மூலமா அடையாளம் காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்க அந்த பொண்ணை வச்சு அவங்க அண்ணன் அவங்க எதுக்காக இந்த மாதிரி சுந்தர மிரட்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா உண்மையை சொல்ல போனா நான் கேட்ட விஷயம் என்னன்னா, சுந்தர் இந்த மாதிரி அந்த பொண்ணை ஏமாத்தி அவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கலைக்கிறதுக்காக தான் அவங்க அண்ணனும் பணம் கட்டிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த மாதிரி நீ சொன்னபடி எனக்கு பணத்தை கொடுத்தாதான் அந்த பொண்ணு வயித்துல இருக்கிற கருவை அபார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க ஒருவேளை அந்த ப்ராசஸ்க்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் சீக்கிரம் சுந்தர வாட்ச் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அவரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அவர் பண்ற விஷயங்கள் எதுவுமே சரியில்லை. எனக்குமே இந்த விஷயத்த வீட்டுல சொல்லணும்னு விருப்பம் கிடையாது தான். பட் இருந்தாலும் நான் சிவானி பாப்பாவையும் பவானி அக்காவையும் மனசுல வச்சுட்டு தான் இதெல்லாம் நான் பண்ணேன். ஏன்னா இவர் பண்ற ஒரு சின்ன தப்புனால அந்த குழந்தையோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொன்னி சண்முகத்திட்டையும் பேசி முடிக்கிறாங்க. அதே நேரம் சண்முகம் இருந்துகிட்டு இதுக்கு மேல சுந்தர நம்ம ஃபுல்லா வாட்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ப்ராசஸா இந்த பக்கம் பொன்னியை கூட்டிட்டு இங்க மியூசிக் ஸ்டுடியோக்கும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க.